நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெட்ரோல் பங்கில் செல்போன் திருடிய முதியவரை சிசிடிவி காட்சியின் உதவியுடன் காவலர்கள் தேடி வருகின்றனர். பள்ளிப்பாளையத்தில் சங்ககிரி சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் அதிகாலையில் முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் அடிப்பதற்காக வந்தார். பங்க் ஊழியர் அசந்து உறங்குவதை கவனித்த முதியவர் சுற்றும் மற்றும் பார்த்துவிட்டு பெட்ரோல் பங்கில் இருந்த செல்போனை திருடிச் சென்றார். முதியவர் சென்ற பிறகு மற்றொரு வாகனம் வரும் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த பங்க் ஊழியர் தனது செல்போன் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து பங்க் ஊழியர் அளித்த புகாரின் பேரில் காவலர்கள் செல்போனை திருடிய முதியவரை தேடி வருகின்றனர். உலக யோகா தினத்தை முன்னிட்டு நெல்லையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் மலர் விஜய் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்களும் மருத்துவர்களும் பங்கேற்றனர். சித்த மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி தெற்கு பஜார் வழியாக ஜான்ஸ் கல்லூரி வரை சென்று பின்னர் அங்கிருந்து தலைமை தபால் நிலையம் வழியாக சென்று லூர்துநாதன் சிலையை கடந்து அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் முடிவடைந்தது. பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு நடந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 29ஆக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக அவசர ஆலோசனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபடவிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அவசர ஆலோசனை கூட்டம் யாரோடெல்லாம் நடைபெறுகிறது? என்னென்ன முடிவுகள் இதில் எடுக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளது? அபிநயா, கள்ளக்குறிச்சியில் நேற்று கர்ணாபுரத்தில் பாக்கெட் சாராயம் குடித்து இதுவரை 29 பேர் பலியாகி இருக்கக்கூடிய ஒரு சோக நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக நேரில் சென்று பார்வையிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க உத்தரவிட்டார். அந்த அடிப்படையில நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டு வரக்கூடிய நிலையில இன்றைக்கு இந்த சம்பவம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவையுடைய இன்றைய அலுவல்கள் முடிந்தவுடன் தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை நடைபெற உள்ளது. அமைச்சர்கள் முத்துசாமி, அதே போல ஏவா வேலு, பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்களும், அதே போல காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால், அதே போல உளவுத்துறை டிஜிபி மற்றும் உள்துறை செயலர் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் இருக்காங்க. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியுடைய, அதாவது அந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல காவல்துறை கண்காணிப்பாளரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூண்டோடு அங்கே கூடிய அதிகாரிகள் அனைவரையும் மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன? ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்கவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. இன்றைய முதலமைச்சர் ஆலோசனைக்கு பிறகு இந்த உயர்மட்ட குழு தொடர்பாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவையும் அமைத்து இது எதிர்காலத்துல இது போன்ற ஒரு சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. மிக குறிப்பாக இந்த விழுப்புரம், அதே போல விழுப்புரம் ஒட்டிருக்கக்கூடிய இந்த மரக்காணம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல தொடர்ந்து இது போன்று மெத்தனாலை நேரடியாக வாங்கி அருந்தக்கூடிய வகையில அதிக விஷத்தன்மை கொண்ட சாராயம் தொடர்ந்து அங்கு விற்கப்படுவது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கும், குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவை அமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு காலை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இன்றைக்கு இரங்கல் கூட்டத்தோடு, அதாவது குறிப்பாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் கூட்டத்தோடு இன்றைக்கு அவை ஒத்திவைக்கப்படக்கூடிய நிலையில அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு முதலமைச்சர் அரசு அதிகாரிகளுடன் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணைய ஒரு அமைப்பாக
குழுவை அமைத்து அதை விசாரிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. அதே வேளையில இந்த வழக்கை நேற்றைய தினம் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான விசாரணையும் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை இன்று காலை நடைபெற இருக்கிறது. அபிநயா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்து உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சரும் அவசர ஆலோசனையில் ஈடுபடவிருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். வேலூர் மாவட்டம் காட்பாடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் விடிய விடிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். காட்பாடியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீரென நேற்றிரவு சென்ற 7 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 4 மணி வரை நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பத்திரப்பதிவு அலுவலர் நித்யானந்தத்தின் நோட்டு புத்தகத்தில் 27,000 ரூபாய் பணமும் இருந்தது. இதையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மாங்காட்டில் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. அடுத்தடுத்த நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 7வது நாளான நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது. குன்றத்தூர் மாங்காடு சாலை மற்றும் கோவிலின் முக்கிய 4 மாட வீதிகளின் வழியாக தேர் ஊர்வலமாக சென்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியினை படகில் சென்று மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். பயங்கரவாதிகளின் கடல்சார் ஊடுருவலை தடுக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்ச்சி 2 நாட்கள் நடைபெறுகிறது. தமிழக காவல்துறை, கடலோர காவல் படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஒத்திகை நிகழ்வை ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட எஸ்பி மீனா உள்ளிட்டோர் படகில் பயணம் செய்து பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தனர். கொடைக்கானல் மலைச்சாலைகளில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் தடுப்பு உருளைகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பழனி மற்றும் வத்தலகுண்டு மலைச்சாலைகளில் வளைவுகள் அதிகமாகவும் சாலைகள் குறுகலாகவும் உள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகின்றன. இவற்றை தடுக்கும் விதமாக பழனி மற்றும் வத்தலகுண்டு மலைச்சாலைகளில் தலா 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்பு உருளைகளை அமைக்கும் பணி சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்திருக்கிறது.